குழப்பும் வகையில் பொய் செய்திகளை பரப்புவதே அண்ணாமலையின் ஸ்டைல் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு அண்ணாமலை பதில் கொடுத்திருக்கிறார். செல்வ பெருந்தகை ஏன் பதற்றம் அடைகிறார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அந்த யார் அந்த சார் என்பதை குறிப்பிட்டு அது தொடர்பான ஆதாரத்தை வெளியிடுவதாக எல்லாம் கூறி இன்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழலானது இருந்தது. முக்கியமாக அந்த காணொலியில பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 24ஆம் தேதி, அதாவது அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் குற்றவாளி ஞானசேகரன் யார் யாருடன் பேசியிருந்தான் என்பது குறித்தெல்லாம் அவர் சிடிஆர் அந்த விவரங்கள் எல்லாம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டு அந்த காணொலியை எல்லாம் வெளியிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக அரசு பதிலளிக்கவில்லை என்றால் 48 மணி நேரத்தில் அவன் யார் யாருடன் பேசியிருக்கிறான் என்பது தொடர்பான அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் வெளியிடுவேன் என்றும் கூட அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் செய்தியாளர்கள் இது தொடர்பான கேள்வி எழுப்பிய பொழுது அவர் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறார். அதாவது அண்ணாமலை அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் தொலைத்தொடர்பு துறை மத்திய அரசிடம் தான் இருக்கிறது, அப்படி என்றால் அவர்கள் இந்த விவரங்களை வெளியிடட்டுமே, யார் யாருடன் ஞானசேகரன் பேசியிருக்கிறான் என்பது தொடர்பான விஷயங்களை எல்லாம் அவர் அந்த செல்போன் எண்களை எல்லாம் அவர் வெளியிட வேண்டும், அண்ணாமலைக்கு துப்பில்லை என்றெல்லாம் கடுமையாக சாடி அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார். இந்த சூழலுக்கு இடையே செல்வ பெருந்தகைக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில அண்ணாமலை ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் குற்றம் நடந்த அன்றும் அதற்கு அடுத்த தினமும் யார் யாருடன் தொலைபேசியில் பேசினான், அவருடன் பேசியவர்கள் வேறு யார் யாருடன் பேசினார்கள் என்ற முழு விவரங்களையும் எனது காணொலியில் கூறியிருந்த பின்னரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அதே தகவலை ஏன் வெளியிடவில்லை என்று கேட்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் ஏன் இத்தனை பதட்டம் அடைகிறார் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு பொது பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கும் முன்னர் அது குறித்த முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வது நல்ல அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு என்று செல்வ பெருந்தகையை நோக்கி சாடி இருக்கக்கூடிய அவர், செல்வ பெருந்தகை அவர்கள் எனது காணொலியை முழுமையாக காணும்படி கேட்டுக்கொள்வதாகவும், வேண்டுமென்றால் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த எண்ணை அதாவது அந்த காணொலியை அவரினுடைய வாட்ஸ்அப்புக்கு வேண்டுமென்றால் அனுப்பி வைக்கிறேன் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.